இந்த வீடியோல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, இன்கேஸ் நீங்க ஒரு கோடிங் வேர்ல்டுக்கு நியூவா இருக்கீங்க, புதுசா இருக்கீங்க, ப்ரோக்ராம் பத்தின ஐடியாவே உங்களுக்கு இல்ல அப்படின்னா, எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வந்து உங்க மனசுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஒரு நான் ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த கேர்ள். ஸோ எனக்கு என்னென்ன டவுட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா, ப்ரோக்ராமிங் எதுக்காக, ஏன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்காக யூஸ் பண்றோம், அவங்க ஐடி கம்பெனிஸ்ல ப்ரோக்ராமிங்கை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய இருந்தது. அப்போ அதை நான் தேடுதல் நோக்கி தேடும் போதுதான், ஸோ சுருக்கமா சொல்லணும்னா, பர்பஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் டு டூ அ டாஸ்க். அது என்ன மாதிரியான டாஸ்க்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றது. ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றதுனா, இப்போ உங்ககிட்ட நான் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். அதை உங்களால வித்தின் டைம்குள்ள முடிக்க முடியும். மேக்ஸிமம் எரர் இல்லாம நம்மளால 3x3 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ண முடியும். அதே உங்ககிட்ட இப்ப நான் 1000x1000 மேட்ரிக்ஸ் 1000x1000 மேட்ரிக்ஸ் கொடுத்தேன்னா நம்மளால பண்ண முடியுமா, உங்களால பண்ண முடியுமா? ஸோ டெஃபினெட்லி இட் டேக்ஸ் மோர் டைம், ரொம்ப டைம் எடுக்கும், பிளஸ் நம்மளுக்கு நிறைய எரர் வரும். ஆனா இப்ப என்ன சினாரியோனா, எனக்கு இந்த 1000x1000 மேட்ரிக்ஸ் 1000x1000 மேட்ரிக்ஸை பண்ணியே ஆகணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? இதே இது நான் பண்ணேன்னா இட் டேக்ஸ் மோர் டைம் அண்ட் நிறைய ஹியூமன் எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது பண்றதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் யாரு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்மளுக்கு சிஸ்டம் வந்து ஹெல்ப்புக்கு வராங்க. ஸோ இந்த சிஸ்டம்க்கு ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி எரர் இல்லாம வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் டைம் வந்து அதை நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி நம்மளுக்கு என்ன ரைஸ் ஆகும்னா, கம்ப்யூட்டருக்கு எப்படி மேம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுக்கறது, எப்படி மேம் அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அப்படின்ற கேள்வி வரும். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நாம எப்படி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம், கம்ப்யூட்டர் எப்படி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் பர்சனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கிட்ட பிரெயின் இருக்கு. நம்ம பிரெயின் மூலியமா நம்மளுக்குன்னு ஒரு கான்வர்சேஷன் மீடியம் இருக்கு. இப்போ உங்களுக்கு நான் ஏஐ வந்து தமிழ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், சரிங்களா? தமிழ்ல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஏஐ பத்தி தெரிஞ்ச எல்லா விஷயமுமே உங்களுக்கு நான் தமிழ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். ஸோ ஏஐ நான் தமிழ்ல சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், ஏஐல இந்த மாடல் கிரியேட் பண்ணிடு, இந்த ப்ராசஸ் பண்ணிடுன்னு உங்ககிட்ட நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா, நீங்க அந்த நாலேஜை வச்சு, நான் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு, புரிஞ்சதை வச்சு நீங்க அந்த டாஸ்க்கை பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற கம்யூனிகேஷன் வந்து நம்மளுக்கு தமிழ், இங்கிலீஷ் ஏதோ ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு அங்க பிளே ஆகுது. ஸோ அதே இது சிஸ்டம்க்கு பாத்தீங்கன்னா, சிஸ்டம்க்கு பிரெயின் கிடையாது, இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராசஸர் தான் இருக்கு. அப்ப அந்த ப்ராசஸருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அப்ப நம்மளுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை மிஷின் கூட எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அதுவும் ரொம்ப ஈஸி ஆயிடும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ லாங்குவேஜ். இது எதுல புரிஞ்சுக்குது அப்படின்னா, C++, ஜாவா, பைத்தான். நம்மளுக்கு மிஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நாம கத்துக்கிட்டோம்னா ஈஸியா மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாமா, இந்த வேலை பண்ணி கொடு, அந்த வேலை செஞ்சு கொடுன்னு சொல்லிடலாமா. ஸோ அதனாலதான் அட்லீஸ்ட் இந்த எரால ஒருத்தருக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத எலான் மஸ்க்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இப்ப பைத்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த பைத்தானை யூஸ் பண்ணி நீங்க ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? அதை வச்சு நீங்க அந்த டாஸ்க்கு முடிச்சிடலாம், அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடும். அப்போ இந்த இடத்துல கம்ப்யூட்டருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற மொழி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லப்படுது. சரி மேம், இப்ப தமிழ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்பபெட்ஸ் இருக்கு, கிராமர் இருக்கு, அது மூலியமா படிச்சுக்கலாம். இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்பபெட்ஸ் இருக்கு, கிராமர் இருக்கு, அது தெரிஞ்சுட்டோம்னா கத்துக்கலாம். அப்ப அதே மாதிரி பைத்தானும் ஒரு லாங்குவேஜ் தான். ஆனா இது என்ன, மிஷினுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் லாங்குவேஜ். அப்ப இந்த லாங்குவேஜ்க்கும் சில அல்பபெட்ஸ் இருக்கு. அந்த அல்பபெட்ஸ் தான் நம்ம சின்டாக்ஸ்னு சொல்றோம். கிராமர்னு இருக்கு, அந்த கிராமர் தான் நம்ம ப்ரொசீஜர்னே சொல்றோம். அப்போ இந்த சின்டாக்ஸும் ப்ரொசீஜர் மட்டும் பைத்தான்ல எப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் அது மூலியமா நம்ம எழுதி வாங்கிக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் அந்த பர்பஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பைத்தான்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 7 கான்செப்ட் மட்டும் தாங்க பார்க்க போறோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் வேரியபிள் ஆப்ரேட்டர், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபங்க்ஷன், கிளாஸ், ஆக்சஸ் ஆப்ரேட்டர், டாட் ஆப்ரேட்டர், கிரியேட்டிங் பாத் லைப்ரரி, இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அதுவும் ரொம்ப ஈஸியா நான் சொல்லி கொடுக்க போறேன். ஹெவி மேத்தா இருக்குமோ நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம். ஹெவியா மேம் கோடிங் சொல்லி கொடுக்க போறாங்க, கோடிங்னால எனக்கு பயம் அப்படின்ற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது, எஸ் ஐம் கோயிங் டு லேர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்க இருந்தா
போதும். மத்தபடி நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க கையில ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? சோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.